இவங்க பேரு தாம்மா கவிதா. வயசு 25 தாம்மா ஆகுது. இவங்க பிஇ படிச்சிருக்காங்கம்மா. இவங்க ஆப்பிள்னு ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனியில் இந்தியாவில் இருக்க பிரான்ச்சில் QC டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ணி சில மாதம்தான் ஆகுது. இவங்க அப்பா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் MDயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வராங்கம்மா. நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தாம்மா இவங்க. இவங்க ஹஸ்பண்டு இவங்க பணத்துக்காக தான் லவ் பண்ணி இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்புறம் இவங்களுக்கு தேவையானது எதுவுமே செய்யாமல் விட்டுட்டாராம். பணத்துக்காக அப்படி ஏமாத்திட்டான்னு அவன் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக வந்துட்டாங்களாம். பணத்துக்காக யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு இன்டர்வியூவுக்கு நல்லா படித்து பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி இப்போ ஆப்பிள்னு ஒரு கம்பெனியில் ஜாப் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. மாதம் 85,000 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்காங்களாம். இப்போது இவங்க அம்மா அப்பா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்காக வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. கவிதா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு முறை லைஃப்பை ரொம்ப கஷ்டப்பட்டுறதால வரப்போகிற மாப்பிள்ளை மணி மைண்டாக இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே நேரம் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபேமிலியில் சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் அதை பெருசாக கொண்டு போகாமல் நமக்குள்ளே பேசி சரி பண்ணி லைஃப் நல்லபடியாக கடைசி வரை சந்தோஷமாக கொண்டு போகணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா இவங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வர நான் பார்க்கலாம். இவங்க பேர் தான் வெண்ணிலா. வயசு 26 தான் ஆகுது. இவங்க பிஇ படித்து இருக்காங்கம்மா. ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்களாம். இவங்க அப்பா அம்மா 2 பேருமே டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் அப்பா அம்மா தான் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்களாம். 2 பேருக்கும் ஒத்து போகாமல் பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக வந்துட்டாங்களாம்மா இவங்க. இப்போ இவங்க 1 வருஷமாக அப்பா அம்மா கூட தான் இருக்காங்களாம். இவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அம்மா தான் என்கிட்ட பேசுனாங்க. இவங்க பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை இவங்கள சீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சில மாதம் கழிச்சு இது தெரிய வந்த அப்புறம் தனியாக பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா. இப்போ இவங்க பொண்ணுக்காக செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களாம். வெண்ணிலா என்கிட்ட பேசுனாங்க. இவங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு மாதம் 60,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு சொந்தமான 4 வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. லேண்டு கோல்டுன்னு சொல்லிட்டு நல்ல பேக்ரவுண்டு உள்ள ஃபேமிலி தாம்மா இவங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற கணவர் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும், பேட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நல்ல அன்பாகவும் மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறவராகவும் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரிங்காக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வர நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா சங்கீதா. வயசு 28 ஆகுது. இவங்க 12th படிச்சிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அப்புறம் கல்யாண மண்டபம், சொந்தமாக 15 வீடு, 8 கடை வாடகை விட்டு அதில் இருந்து கூட வருமானம் வந்துட்டு இருக்கு. இவங்க முதல் மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மேரேஜ் ஆன அப்புறம்தான் இவங்க ஹஸ்பண்டுக்கு குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இருந்தது தெரிய வந்தது. இதனால் இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டை வருமா. போதைக்கு இவங்க கணவன் அடிமையாகி எப்பவும் குடிச்சிட்டு இருந்ததால் இவங்களுக்கு தாம்பத்திய சந்தோஷமே இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்கம்மா. நாளடைவில் இது அதிகமாகி இவங்க கணவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகிடுச்சான். கடந்த வருஷம்தான் இவங்க ஹஸ்பண்ட் லங் கேன்சர்னால் இறந்து போயிட்டாரு. இப்போ இவங்க தனிமையில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கம்மா. இவங்க அப்பா அம்மா இப்போ செகண்ட் மேரேஜுக்காக இவங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. சங்கீதா இவங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வழியில் இன்கம் வருது. மாதம் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் வருமானம் வந்துட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒரே பொண்ணு தாம்மா. இவங்க சம்பாதிக்கிற எல்லாமே இவங்க பொண்ணுக்கு தான்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற மாப்பிள்ளை பொண்ணை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும், சொத்தையும் பணத்தையும் மேனேஜ் பண்ணுற நல்ல திறமையாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்புறம் வரப்போகிற மாப்பிள்ளை தான் எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வர நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா ராணி. வயசு 28 தான் ஆகுது.
இவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்கம்மா. இவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா ட்ராவல் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்கம்மா. ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா இன்கம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ராணிக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சொந்த அத்தை மகனே பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணாங்களாம்மா. இவங்க ஒரு பிரபலமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. இவங்க தான் ஹெட் சூப்பர்வைசர்னால எல்லா பில்டிங்க்கும் அடிக்கடி விசிட் பண்ணி ஒர்க்கை செக் பண்ணணுமா. ஒரு ஃப்ளாட்டில் 10 மாடி கட்டிட்டு இருக்கிறத செக் பண்ண போகும்போது கால் ஸ்லிப்பாகி விழுந்து இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாராம். கல்யாணம் ஆன 2 மாதத்துலேயே இப்படி நடந்துச்சாமா. இவங்களுக்கு குழந்தையும் இல்லையா. அவங்க இறந்து இப்போ 2 வருஷம் ஆகுதான். இவங்க லைஃப் இப்படியே போயிடக்கூடாதுன்னு இவங்க மாமியார் மாமனாரே முன் வந்து இவங்களுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ண சொல்லி அவங்களே செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. ராணி ரயில்வேயில் ஒர்க் பண்ணி மாதம் 28,000 ரூபா சம்பளமாக வாங்குறாங்களாம். இவங்க அப்பா அம்மா இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு போட்ட 150 பவுன் நகை வச்சுருக்காங்களாம். அப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் காலத்துக்கு அப்புறம் அவங்களோட சொத்தில் பாதி இவங்களுக்கு வருமா. இவங்க மாமியார் மாமனாரே இவங்க செகண்ட் மேரேஜுக்கு உண்டான செலவை அவங்களே பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கம்மா. ஏன்னா அவங்களும் நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். ராணி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல ஜாபில் நார்மலான ஒரு சேலரியில் வாங்கினா கூட போதுன்னு சொல்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா ராதா. வயசு 27 ஆகுது. இவங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்கம்மா. இவங்க நட்ஸுன்னு சொல்லக்கூடிய பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ்னு இது மாதிரி பொருட்களை விவசாயிகிட்ட இருந்து மொத்தமாக வாங்கி ஹோல்சேல் அப்புறம் ரீட்டைல் சேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்கம்மா. அப்புறம் கல்யாண மண்டபம், 5 கடை, 7 வீடு கட்டி வாடகை விட்டு அதிலிருந்து கூட வருமானம் வந்துட்டு இருக்குது. இவங்க மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்தது. இவங்க ஹஸ்பண்ட் இந்த நட்ஸ் பிஸ்னஸை ஹோல்சேலில் பண்ணிட்டு வந்தாங்களாமா. கல்யாணம் ஆன கொஞ்சம் மாதத்துலேயே பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் 2 காலையும் இழந்துட்டாங்களாம். தலையில் அடிபட்டு படுத்த படுக்கையாக இருந்தாங்க. உடனே ரொம்ப மோசமாகி கடைசியில் இறந்து போயிட்டாங்களாம். அவங்க இறந்து இப்போ 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தையும் இல்லையாம்மா. இப்போது இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. அவங்க ஹஸ்பண்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த நட்ஸ் பிஸ்னஸை தான் இப்போ இவங்க எடுத்து பண்ணிட்டு வராங்க. வரப்போகிற துணை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அந்த பிஸ்னஸில் இப்போது மாதம் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் வருதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு சொந்த வீடு, பேங்க் பேலன்ஸ், அப்புறம் கோல்டுன்னு சொத்துக்கள் இருக்குதா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா மகாலட்சுமி. பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்க இவங்க வயசு 27 தான் ஆகுது. இவங்க பிஇ படித்து இருக்காங்க. ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்களாம். இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் நடந்தது. இவங்க ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாராம். 1 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்து இப்போ இறந்து போய் 1.5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. இவங்க அப்பா அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ண சொல்லி இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி மந்த்லி 60,000 ஏர்ன் பண்ணுறாங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சொத்துன்னு ஒரு வீடு, கோல்டு ஒரு 50 பவுனு, இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு 20 லட்சம் வந்திருக்கு. வரப்போகிற ஆண் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒர்க் பண்ணுறதுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கக்கூடாதுன்னு எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. மற்றபடி அன்பாகவும் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாகவும் எப்பவும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா கயல்விழி. இவங்க 12th படிச்சிருக்காங்க. இவங்க முதல் கணவன் இவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தரோட தொடர்பு ஏற்பட்டு இவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க.
அப்புறம் டிவோர்ஸ் பண்ணி இப்போ 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. இவங்க அப்பா அம்மா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பம் தான். இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க லைஃப்க்கு கோர்ட் மூலமாக ஒரு 40 lakhs நஷ்டஈடாக வாங்கியிருக்காங்க. இவங்க 4 பேர் வச்சு டைலரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் இவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் ப்ளஸ் எல்லா செலவும் போக ஒரு 50,000 ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பா அம்மா கேட்டுக்கிட்டதால இப்போ செகண்ட் மேரேஜுக்காக வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஹஸ்பண்டாக வரப்போகிறவங்க இவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஆண் துணை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. இவங்களுக்கு நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் இவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்கள பார்த்துக்கிட்டா போதும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாமா லக்ஷ்மி. பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காங்க. இவங்களுக்கு வயசு 26 தான் ஆகுது. இவங்க ஹேர் ஆயில் பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. இவங்க ஹஸ்பண்ட் மாநிறமாக இருப்பாங்களாம். மேரேஜ் பண்ண கொஞ்ச நாள் வரைக்கும் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்ததாம். அப்புறம் இவங்க ஹஸ்பண்டுக்கு அவர் மேலேயே அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சான். அதனால் இவரை தவிர மற்ற எந்த ஒரு ஆண்கிட்ட சாதாரணமாக பேசினா கூட இவரை சந்தேகப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் நிறைய கட்டுப்பாடும் போட ஆரம்பிச்சிட்டாராம். இவங்க சுதந்திரமாகவே இருக்க விடலையாம். இவர் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. இதனால் இவங்க பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்களே டைவர்ஸ்க்கு கோர்ட்டில் அப்ளை பண்ணி இப்போ 1 வருஷம் முன்னாடி தான் கோர்ட்டில் டைவர்ஸ் இவங்க பக்கம் தீர்ப்பு வந்து இப்போ நிம்மதியாக இருக்குன்னு சொன்னாங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்காக வரன் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாதவங்களாம் துணை வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இவங்க பிஸ்னஸில் மாதம் 1,20,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும் இன்கம் வருதுன்னு சொன்னாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, இவங்கள அன்பாக கடைசி வரை பார்த்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு போன லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டாங்கம்மா இவங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேரேஜ் பற்றி எப்போவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.